ஆளுங்கட்சியான திமுக நடத்திய சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் காலிச்சேர்கள் இருக்கிறது என்று தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுபொருளான நிலையில், திருச்சியில் விசிக நடத்திய மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் என்பவரை துணை பொதுச் செயலாளராக விசிக நியமித்தது. அதன் பிறகு விசிக சொன்ன விஷயம் என்னவென்றால், 3 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதியை திமுக கூட்டணியில் கேட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அதை பெற்றுவிடுவோம் என்று அறிவித்தது. அதைத் தொடர்ந்து தேசிய அளவில் சில தென் மாநிலங்களில் போட்டியிடுவதாக அறிவித்தது. இதையெல்லாம் தொடர்ந்து விசிக மிகப்பெரிய அளவில் ஒரு செயல் திட்டத்தை வகுத்து திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஏற்கனவே 2019இல் ஒதுக்கப்பட்ட அதே 2 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது சாமானியனின் பார்வையில் அரசியல். திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நரேட்டிவை கையில் எடுப்பாங்க. தனது வெற்றிக்காக அந்த நரேட்டிவை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி, மக்களை நம்ப வைத்து, மக்களை தங்களை நோக்கி திருப்பதில் திமுக மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த கட்சின்னு சொல்லலாம். 1998இல் இதே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த திமுக தான் இன்னைக்கு சொல்லுது பாசிச பாரதிய ஜனதா கட்சின்னு. 2 தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியை தனது கூட்டணியிலிருந்து விலக்கி வைத்த கட்சி தான் திமுக. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன என்றால், ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் காங்கிரஸ் நமக்கு துரோகம் செய்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை விலக்கி வச்சாங்க. ஆனால் அதற்கப்புறம் என்னன்னா, காங்கிரஸ் கூடவே கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இன்றைய தேதிக்கு அவர்களுக்கான நரேட்டிவ் என்ன அப்படின்னா, பாசிச பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக தலைமையில் தமிழகத்தை பொறுத்தவரை அணிதிரள வேண்டும் என்பது தான். அதற்கு மிக முக்கியமாக அவங்களுக்கு 2 கட்சி தேவைப்படுது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று விசிக. தமிழகத்தில் அவர்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இல்லாவிட்டாலும் தேசிய அளவில் ஒரு கட்சி அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண தேவை. அப்போ அதுக்கான காங்கிரஸ். இன்னொரு பக்கம் விசிக என்பது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கட்சி. எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியுடனோ பாட்டாளி மக்கள் கட்சியுடனோ கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்த கட்சி. அப்போது விசிகாவை தன்னோட கூட்டணியில் வச்சிருக்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய பலம். இதைத் தொடர்ந்து விசிக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துது. அதில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் இருக்குது. அதை பார்த்த அனைவரும் வியந்து போகிறார்கள். அதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராத ஒரு நபரை துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாங்க. அதுதான் ஆதவ் அர்ஜுன். அதன் பிறகு நமக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு பொது தொகுதியை கண்டிப்பாக கேட்டு பெற்றுவாங்க. ஆதவ் அர்ஜுன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக அறிவிப்பதே ஒரு பொது தொகுதியை கேட்டு பெறுவதற்கான நோக்கம்தான். தன்னை தனி தொகுதியில் மட்டுமே நிறுத்தி கொள்ளாமல் தமிழகம் முழுக்க தனது கட்சியை பொதுமக்களுக்கான, அதாவது வேறு சமூகத்தை சார்ந்த அவர்களின் உரிமைக்காக போராடுகிற கட்சியாக தன்னை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் விசிகாவோட நோக்கமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து தான் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, 3 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி அப்படின்னு கேட்டாங்க. பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்வுக்கு செல்லாமலே விசிக இருந்தது. அதோட கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம், எங்களால் வர முடியல அப்படின்னு கூட சொன்னாங்க. கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் அதிமுக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும்போது, என்ன நடந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வரமாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது திமுகவோடு கூட்டணி என்பதில் அவர் உறுதியாக இருந்தாலும் இதைத் தொடர்ந்து நாம் எதிர்பார்த்தது என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு 3 தொகுதிகள் கிடைத்துவிடும். ஒரு 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி அவர் நினைத்ததைப் போலவே கிடைத்துவிடும் அப்படின்னு. ஆனால் மீண்டும் அதே 2019இல் என்ன நடந்ததோ அதே தான் நடந்திருக்கு. 2 தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நம்மோட கேள்வி விசிகாவை சார்ந்து என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் உங்கள் கட்சிக்கான உரிமைகளை உங்களது சக கட்சி, அதாவது நேசமுடைய ஒரு கட்சிக்கிட்ட கேட்டு பெற முடியாத நீங்கள் மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடுவீங்க அப்படின்னு நாங்கள் எப்படி நம்புறது? இதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, சனாதனத்தை வேறு இருக்கணும், அதனால் அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்படணும், அதுக்காக நாங்கள் தமிழகத்தில் திமுக தலைமையில் எங்களோட சில தொகுதிகளை குறைத்து கொண்டாலும் அவர்களோடு நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களாகட்டும், அதாவது திருமாவளவனாகட்டும், அல்ல என்றால் அவரது கட்சியில் சில பேர் இருக்காங்க, இந்த வன்னியர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் புதுசாக வந்தாலும் உடனே அவங்க பாஜகவோட பி டீம் அப்படின்றவாங்க. தனியாக ஒருத்தர் நிற்கிறதுக்கு இல்லை, இவங்களோட கூட்டணியில் ஒருத்தர் நிற்கணும். இல்லை அப்படின்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் அப்படின்றவாங்க. அதாவது தனியாக நின்று வாக்கு பிரிக்கிறாங்களா.
இப்ப நம்மோட கேள்வி என்ன அப்டின்னா, விசிக அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் போட்டியிடல. கர்நாடகாவுல போட்டியிடுறதா அறிவிச்சிருக்கீங்க. ஆந்திராவுல, தெலுங்கானால, கேரளாவுல போட்டியிடுறதா அறிவிச்சிருக்கீங்க. அதுவும் குறிப்பா ஆந்திராவுல மட்டும் இதே இந்தியா கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அங்க தொகுதிகள் கிடைக்கும் பட்சத்தில் அதுல போட்டியிடுவீங்க. இல்ல அப்டின்னா, அங்கேயும் தனித்து போட்டி. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணிக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் செய்ற நீங்க, மற்ற மாநிலங்கள்ல ஏன் சாக்ரிஃபைஸ் செய்யல? குறிப்பா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுல, வயநாடுல போட்டியிட்டாரு. இப்ப மீண்டும் கேரளாவுல, வயநாடுல போட்டியிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு மாநிலத்தில் போட்டியிடுவது என்ன அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த மாநிலத்திலும் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அந்த ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப் போகிறவர் தனது மாநிலத்தில் போட்டியிடும்போது, அவர் போட்டியிடுகிற தொகுதி மட்டும் அல்லாமல் பிற தொகுதியில் இருப்பவங்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப நீங்க கேரளாவுல 3 தொகுதியில நிக்க போறேன்னு சொல்றீங்க. அப்ப இது இந்தியா கூட்டணிக்கு எதிரா இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுல நீங்க ராகுல் காந்தியோட கை கோர்த்துட்டு சனாதனத்தை வேரறுப்போம் அப்படின்னு பேசுவீங்க. அப்படியே நீங்க கேரளாவுல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சனாதனத்தை வேரறுப்போம். ராகுல் காந்தியும் ஓட்டு போடாதீங்க அப்படி தான் பேசுவீங்களா? எப்படி இது? இல்ல ராகுல் காந்திக்கு ஒரு ஓட்டு போடுங்க, எனக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்களா? இதையே வேறு ஏதாவது ஒரு கட்சி செய்திருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? உடனே அவங்கலாம் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீமு. அதனால ஓட்டு பிரிக்கிறதுக்காக தனியா நிக்கிறாங்க. இப்ப வேற மாநிலத்தில நிக்கிற நீங்க என்ன பண்றீங்க? அதே ஓட்ட தானே பிரிக்கிறீங்க. அப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட பி டீமா? அதாவது தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியோட கொள்கைகளோட ஒத்துப்போற நீங்க, பிற மாநிலத்தில அந்த கொள்கையோட ஒத்துப்போகலையா? அப்ப மாநிலத்துக்கு ஒரு கொள்கை. இங்க வந்தா ராகுல் காந்தியோட கைய கோத்து சனாதனத்த எதிர்ப்பீங்க. அங்க போனா ராகுல் காந்திய எதிர்ப்பீங்க. இது என்ன கணக்கு? வெளி மாநிலங்களுக்கு அந்த நிலை. இங்க உள்ளுக்குள்ளவே உங்களோட கட்சியோட உரிமைய நீங்க கேட்டு பெற முடியல. ஆனா எங்களோட உரிமையெல்லாம் நீங்க வாங்கி குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு கேட்குறீங்க. இதில எத நம்புறது? விசிக தரப்பிலேயே இதற்கு சில எதிர்ப்புகளையும், அவர்களிடத்திலே சில வருத்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ வெளிமாநிலத்தில் இருக்கிற அந்த துணிவு தமிழகத்தில் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியா இருக்கு. இதை தாண்டி இதில வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? இல்ல. இதுக்காக தான் அவர் வேற மாநிலத்தில இந்தியா கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாரு. தமிழ்நாட்டுல அந்த கூட்டணியில மட்டும் நிக்கிறதுக்கான காரணம் இதுதான். இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு ஏதாவது இருந்தா விசிக தோழர்கள் பதிவு செய்யலாம். பிறர் இந்த கூட்டணி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுக்கோங்க. இதைப் போலவே மேலும் பல காணொளிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.